a holy world. We live in this world where the church has to make a clear distinction and says, we are the bride, the holiest bride of the bridegroom. நான் எப்போ ஆசீர்வாதமாக இருப்பேன்? சுருக்கமாக சொல்லணும், நான் எப்போ ஆசீர்வாதமாக இருப்பேன்? இந்த ஆராதனையில் புத்தியுள்ள இந்த ஆராதனையில் ஈடுபடும் போது. எப்படி நான் புத்தியுள்ள ஒரு ஆராதனையில் ஈடுபடும் போது? நான் பரிசுத்தத்தோடு தேவனை வந்து ஆராதிக்கும் போது நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எனக்கு அருமையான சபையே, all that I want to say this morning, God has predestined you to be a blessing. தேவன் நீங்கள் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகவே உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே வணைந்து உருவாக்கி வைத்திருக்கிறார். நான் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? நான் ஒருவேளை மற்ற தேசங்களில் போய் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இருக்கிற என்னுடைய குடும்பத்தில் நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். I should be a blessing right in my family. I should be a blessing in the place where God has placed me to work. I should be a blessing in the church that I am part and parcel of this. Blessed to be a blessing. நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வசனம் எங்களை புடவிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சாமி. பல விதத்தில் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். நாங்கள் இன்னும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு நிர்ணயித்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அனுக்கிரகம் செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இருக்கிற எழுந்து நின்றவர்களாக கேட்டு சத்தியத்துக்கு முற்றுமாக நான் ஒப்பு கொடுத்து, தாப்பனே, ஒரு உன்னதமான நோக்கத்தோடு என்னை இந்த தேசத்தில் அழைத்து வந்திருக்கீங்க டாடே. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான திறமைகள், தாளந்துகள், கிருபைகள் இருந்தாலும் அநாதி தீர்மானத்துல என்னை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்து நல்ல வேலையை கொடுத்து நல்ல குடும்ப சூழ்நிலை கொடுத்து என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கீங்களே. இந்த சபையில் அங்கத்தினராக ஆக்கியதற்கு உமக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன ஆபிரகாம் சொன்னப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சமூகத்தை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு தக்கதாக எம்மட்டுமாக நாம் மற்றவர்களுக்கும் சபைக்கும் ஊழியத்திற்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். எவர் சிதறிக்கப்பட்ட மக்கள் அன்று ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார்கள் என்று கேள்விப்பட்டோம். எவர் ஒதுக்கப்பட்ட மக்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார்கள் என்று கேள்விப்பட்டோம். இனி நம்முடைய ஜீவத்தை ஒருடம் யோசித்து பார்ப்போம். மூல உபதேசத்துல உறுதியாக தரித்திருக்கிறோமா? நம்முடைய அன்பு மாயமற்ற அன்பாக அந்யோன்யமாக நாம் காணப்படுகின்றோமா? ஐக்கியத்துல எம்மட்டுமாக நாம் சிறந்து நாம் விளங்குகளாக நாம் இருக்கிறோம். எம்மட்டுமாக ஜெபத்துல உறுதியாக நாம் தரித்திருக்கிறோம். இந்த சிந்தனையோடு நான் கடந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்ம ஜீவிதத்தில் இடைப்படும் பொழுது இன்னும் கர்த்தர் மகிமையாக நாம் இருக்க இடங்களில் நம்ம சாட்சியாக வைக்க போதுமானவராக இருக்கிறாரு. கேட்ட வார்த்தையின்படி முதலாவதாக குடும்பத்தில் அதான் கர்த்தருடைய தீர்மானம். முதலாவது எருசலேமிலும், பின்பு யூதாவிலும், பின்பு சமாரியாவிலும், பின்பு உலகம் எங்கும் இந்த வார்த்தையின்படி தேவனுடைய வைத்திருக்கிற இடத்துல சாட்சியாக இருக்கத்தக்கதாக இந்த சரீரங்களை பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க தீர்மானிங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து உங்கள் மூலமாக இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக அநேகரை கிறிஸ்துவண்டை வழிநடத்த மக்களாக பயன்படுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். தாப்பனை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஒப்புக் கொடுக்க ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்ய இருக்கிறார். ஒரு மீன்மினி பூச்சி எவ்வாறு தனக்கு இருக்கும் அந்த சிறிய அந்த வெளிச்சத்தை இருளில் காட்டும் பொழுது அது பிரகாசமாக இருக்கிறதோ, அவர் நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இருள் நிறைந்த பகுதியிலே திழிக்கும் பொழுது அது பெரிய வெளிச்சமாக இருக்கும். அதில் தேவன் பிரியப்படுவராக இருப்பார்.
சிலத்தாப்பனே இந்த அருமையான ஆசைக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த காலை நீத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வந்து உணர்த்தின கிருபைக்காக நாங்கள் நன்றி. தேவங்களை வைத்திருக்க இடத்திலே நமக்கு சாட்சி உள்ள மக்களாக ஜீவித்து அநேகர் அன்றை கிறிஸ்துவ அன்றை வெளுத்து மக்களாக ஜீவிக்கத்தக்கதாக எங்களை உணர்த்தி கிருபைக்காக நன்றி. தேவங்களை எம்மட்டுமாக ஆசுவத்து உயிர்த்து வந்திருக்கே தாப்பனே. இந்த ஆசுவாத்தின் ஒரு பகுதியை மற்றவர்களுக்கும் நாங்கள் செலவழித்த தாப்பனே, ஊழியங்களுக்கு செலவழித்து மிஷனரி ஊழியங்களை தாங்கத்தக்கதான கிருபை கட்டிட்டு வர கிருபைக்காக நன்றி. அனைத்து உள்ளங்களையும் பேசின கிருபைக்காக நாங்கள் நன்றி சேர்த்துறோம். இப்பொழுது தாப்பனே செய்தி பகிர்ந்து கொண்ட தாசனுக்கு நன்றி சேர்த்துறோம். ஊழியத்தை மட்டுமாக அந்த மற்ற ஸ்தாபனத்தை ஆசுவத்து உயிர்த்து வர கிருபைக்காக நன்றி. அந்த ஊழியத்தை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து தாங்கத்தக்கதாக கொடுத்து உதவத்தக்கதாக இந்த ஒரு நாட்டில் நீ கிறிஸ்து போற கிருபைக்காக நாங்கள் நன்றி சேர்த்துறோம். அந்த ஸ்தாபனத்தை கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கிருபைகள் மூடிக்கொள்ளுங்க. சகல துதி கனம் நமக்கு செலுத்துறோம். எல்லாம் வல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் அன்பின் வழித்தலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே. நாங்கள் சொன்ன வாக்கை நம்புவோம், நாம் வெட்கப்பட்டு போவதில்லையே. நாங்கள் சொன்ன வாக்கை நம்புவோம். என் முழு உள்ளமை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலம் வருவதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.